தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கடல் சீற்றம் காரணமாக மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ள பகுதியில் தேசிய ஆராய்ச்சி மைய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம். ஆனந்தன், வணக்கம். இந்த ஆய்வு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி திருக்கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். இந்த நிலையில் தொடர்ந்து கோவில் கடற்கரையில் கடந்த ஒரு மாத காலத்திற்கும் மேலாக கடலில் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. கடல் சீற்றத்தின் காரணமாக கோவில் முன்புள்ள கடற்கரையில் அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனால் சுமார் 50 அடிக்கு 8 அடி ஆழத்திற்கு இந்த கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் கடற்கரையில் கோவில் முன்புள்ள படிக்கட்டு பகுதியில் இருந்து கடலுக்குள் இறங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் படிக்கட்டுகள் பகுதிகளில் தடுப்பு வேலிகள் கொண்டு பக்தர்கள் இறங்காதவாறு அடைக்கப்பட்டுள்ளது. எனவே கடல் அரிப்பை உடனடியாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தனர். இதற்கிடையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர்கள் சேகர் பாபு மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட அதிகாரிகள் கடற்கரையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இதற்கிடையில் நேற்றைய தினம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவில் முன்புள்ள கடற்கரையில் சென்னை IIT குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவில் கடற்கரையில் இருந்து அமளி நகர் வரை கடல் அரிப்பு குறித்து நேற்றைய தினம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.